ஜெர்மனியில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் இந்த இடத்துல இருந்த வீரர்கள், அதாவது போர் வீரர்களுக்கான ஒரு சமாதி அல்லது நினைவிடம். சமாதி என்று சொல்வதுமாக நினைவிடம். பாருங்கள், இப்படி பல இடங்களிலே அவர்கள் எந்தெந்த இடத்தில் போர் வீரர்கள் இறந்தார்களோ அவர்களுக்கான அந்த ஒரு நினைவிடத்தை அமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இது ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரில், அதாவது ஜெர்மன் படைகளால் பிடிபட்ட ரஷ்ய வீரர்கள் இறந்த இடம் இந்த இடத்துல 150 ரஷ்ய வீரர் 150 பேர்கள் கிட்டத்தட்ட இதுக்குள்ளே உறங்குறாம நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கொல்லப்பட்டவர்கள் ஒருவேளை அவர்களது, நான் நினைக்கிறேன் அந்த இடத்தை ஒரு ஞாபகார்த்த இடமாக ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஒரு ஒரு உடன்படிக்கையின் கீழ் அவர்கள் இந்த இடங்களை மார்க் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இதேபோல் ரஷ்யாவிலும் ஜெர்மனி வீரர்கள் இறந்த இடங்களும் இதுபோன்று அந்த இடம் ஒரு ஞாபகார்த்த இடமாக அந்த இடத்தில் ஜெர்மனிய வீரர்கள் இறந்தது என்று சொல்லதையும் இவ்வாறு ஒரு முறையிலே இது என்னென்னு சொல்கிறது குறித்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நினைவு சின்னம். இது ஒரு பார்க் மாதிரி இடத்துல இருக்குது. ஜெர்மனியில் சாஃப்ரூகன் ரெண்டதில் இந்த இடத்துக்கு என்ன ஃபோல்க்லிங்டன் என்ற இடத்துல தான் நாங்கள் இந்த இடத்தை பார்க்கிறோம். வேறும் பல சமாதிகள் இங்கே இருக்கின்றன. அவற்றிற்கும் ஒரு வரலாறு. எல்லாமே மிக பழமையானவை, அண்மை காலத்துக்குரியவை அல்ல. இது இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மேயர்ன்னு சொல்லுவார்கள். மேயர் போன்ற ஒரு ஆளுடைய கல்லறை 1930 ஆண்டு சேர்ந்தது. இதுகளெல்லாம் நான் நினைக்கிறேன் அவ்வாறு பழைய கல்லறைகள் தான் இங்கே இருக்கின்றன. பாருங்கள், மிக பழைய கல்லறைகள் எல்லாம் இருக்கின்றன.